அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெற்றோரும் பிள்ளைகளும் என்ற தொடரில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய சகோதரர்களுக்கும் நடந்த நிகழ்வை நாம் நேற்று கேட்டிருக்கிறோம். அவர்கள் இன்னொரு யூசுப் நபியுடைய உடன் பிறந்த சகோதரரை அழைத்து கொண்டு போய் யூசுப் நபியிடம், நிதியமைச்சராக இருந்த யூசுப் நபியிடம் அவர்கள் அதிக அளவிற்கு தானியங்களை குடும்ப தேவைக்காக வாங்கி வருவதற்கு சென்றபோது அதில் யூசுப் உடன் பிறந்த சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய யுக்தியால் அங்கு தக்க வைக்கப்பட்டார். அவர் அங்கு பிடித்து வைக்கப்பட்டது காரணத்தினால் தன்னுடைய தந்தை யாக்கூப் நபியிடம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. அல்லாஹ் மீது சத்தியமிட்டு செய்த அந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது என்று ஏனைய 9 சகோதரர்களும் அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிற போது அவர்களில் மூத்த சகோதரர், நான் இந்த ஊரை விட்டு வரப்போவதில்லை. ஒன்று என்னுடைய தந்தை யாக்கூப் அவர்கள் நீ புறப்பட்டு வா என்று எனக்கு சொல்ல வேண்டும், இல்லையேல் அல்லாஹ் அதற்கான ஒரு வழியை காட்ட வேண்டும். இல்லாத போது இந்த ஊரை விட்டு நான் வரமாட்டேன். நீங்கள் போய் நடந்த விஷயத்தை தந்தையிடம் சொல்லுங்கள் என்று ஏனைய 8 சகோதரர்களை அவர் அனுப்பி வைக்கிறார். அவர்கள் யாக்கூபிடத்தில் சொன்னபோது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உங்களுடைய உள்ளம் ஏதோ ஒன்றை எண்ணச் செய்திருக்கிறது, ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்று அவர் கவலைப்பட்டார். அவர் யூசுப்பை எண்ணியே மாய்ந்து மாய்ந்து தன்னுடைய உடலை வருத்தி கொண்டார், மெலிந்து போனார். பார்வைகள் எல்லாம் அவருக்கு மங்கி போய்விட்டன. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்விடத்தில் அவர் முறையீடு செய்கிறார். கால இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கவலையையும் என்னுடைய துக்கத்தையும் நான் அல்லாஹ்விடத்தில் நான் முறையிடுகிறேன். வஅலம் மினல்லாஹி மா லா தஅலமூன், நீங்கள் அறியாதவைகளை நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிகிறவன் என்று தன்னுடைய அத்தனை ஆற்றாமையையும் அல்லாஹ்விடத்தில் அவர் சாட்டுகிறார். ஆனாலும் யாக்கூப் நபிக்கு அல்லாஹ் மீது கொண்ட அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை எங்கோ ஒரு ஓரத்தில் அவருக்கு நம்முடைய 2 பிள்ளைகளும் நிச்சயமாக கிடைப்பார்கள் என்கிற நம்பிக்கை துளிர்விட்டு கொண்டிருந்தது. அந்த மற்ற சகோதரர்களிடத்தில், யா பனி இதஹபு, சகோதரர்கள் குழந்தைகளே நீங்க போய் ஃபதஹஸ்ஸஸு மின் யூசுஃப் வ அஹீஹி, யூசுஃபையும் அவருடைய சகோதரரையும் போய் தேடுங்க, எங்கேயாவது இருக்க மாட்டாங்களா போய் பாருங்க அப்படின்னு சொல்லி யாக்கூப் நபி சொல்றார். வலா தைஅஸு மின் ரௌஇல்லா இன்னஹு லா யயஸு மின் ரௌஇல்லா இல்லல் கௌமுல் காஃபிரூன், அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நிராசை அடைய வேண்டாம், போய் தேடு, கண்டுபிடிங்க. அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நிராசை அடையக்கூடியவன் அல்லாஹ்வை மறுக்கிற மறுப்பாளன் தான், காஃபிர் தான் நிராசை அடைவான் என்று யாக்கூப் நபி சொல்கிறார். ஃபலம்மா தகலு அலைஹி காலு யா அய்யுஹல் அஸீஸ், அப்ப இவங்க திரும்ப புறப்பட்டு இங்க யூசுப் நபியுடைய அமைச்சரவைக்கு இடத்துக்கு வர்றாங்க. காலு யா அய்யுஹல் அஸீஸ், அமைச்சரே, மஸ்ஸனா வ அஹ்லனா துர் வஜீனா பி பிதாஅத்தின் முஸ்ஜாத்தின், நாங்கள் ரொம்ப நெருக்கடிக்குள்ள ஆளாக்கப்பட்டிருக்கிறோம், ரொம்ப கவலைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இப்போது அற்பமான பொருளைத்தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம்.
அதனால எங்களுடைய குடும்ப தேவையை கருத்தில் கொண்டு தாராளமாக எங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, தானியங்களை வாரித்தாருங்கள், அன்பளிப்பாகவும் தாருங்கள், தர்மமாகவும் தாருங்கள் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அப்படி கோரிக்கை வைத்ததற்கு பிறகு யூசுப் நபி கேட்கிறார், ஹல் அலிம்தும் மா ஃபஅல்தும் பி யூசுப் வஅஹீஹி. யூசுப் நபி அந்த மீதி 8 பேர்ட்ட கேட்கிறார், சகோதரர்கள்ட்ட என்ன கேட்கிறாரு, நீங்க யூசுப்பையும் அவருடைய சகோதரர்களையும் என்ன செய்தீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு கேட்கிறாரு. செய்தவங்களே அவங்க தான். ஆனா இவர் என்ன செய்யறாரு, அந்த 8 பேரை பார்த்து கேட்கிறார், இது அன்தும் ஜாஹிலூன், அறியாத காலத்தில் என்னமெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். காலு, அப்போ அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, என்னடா இது, இவர் இந்த நாட்டுடைய நிதியமைச்சரா இருக்கிறாரு, இவர் யூசுப்பையும் அவருடைய சகோதரையும் பத்தி இவர் கேட்கிறாரு, அப்ப இவருக்கும் அவங்களுக்கும் வேற எதுவும் தொடர்பு இருக்குமோ, அல்லது இவர் அவரா இருப்பாரோ என்கிற சந்தேகம் அவர்களுக்கு என்ன ஏற்படுது. அப்ப கேட்கிறாங்க, இன்னக அந்த யூசுப், நீங்க தான் யூசுஃபா அப்படின்னு கேட்கிறாங்க, நீங்க தான் யூசுஃபான்னு கேட்கிறாங்க. கால ஆனா யூசுப், ஆமா நான் தான் யூசுப் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆதா அகி, என்ன இருக்கார இவர் பின்யாமின், இவர் தான் என்னுடைய சகோதரர் அப்படி சொல்லி சொல்றார். அது மன்னல்லாஹு அலைனா, அல்லாஹ் எங்கள் மீது அவன் பேருபகாரம் செய்திருக்கிறான். இன்னஹு மயத்தகில்லா வயஸ்பிர் ஃபஇன்னல்லாஹ லா யுலியு அஜ்ரல் முஹ்சினீன். யார் அல்லாஹ்வை பயந்து பொறுத்துக் கொள்கிறார்களோ நிச்சயமாக அந்த நல்லவர்களுக்கு அல்லாஹ் அபரிதமான கூலியை வழங்குவான், அதற்கான கூலியை வீணடிக்க மாட்டான் என்று யூசுப் நபி சொன்னார். காரு, இப்போ அவங்க சொல்றாங்க, அந்த 8 பேர் சொல்றாங்க, தல்லாஹி லக்கத் ஆஸரக்கல்லாஹு அலைனா, அல்லாஹ் எங்களை எல்லாம் விட உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான், ஒரு உச்சத்தில் வைத்திருக்கிறான் என்று அவங்க யூசுப்பை பார்த்து சொன்னார்கள். நாங்க தவறிழைத்தவர்களாகிவிட்டோம், நாங்க இப்படிலாமோ பிளான் பண்ணோம், கடைசியில் அல்லாஹ் உங்களை எங்கொண்டு வச்சுட்டான், ஒரு அமைச்சராக, ஒரு நாட்டுடைய நிதி அமைச்சராக கொண்டு போய் என்ன செய்யறான், உங்களை வைத்து விட்டான், நாங்கள் தவறிழைத்து விட்டோம் என்று சொன்னார்கள். அப்போ அவங்க தங்களுடைய தவறு என்ன செய்றாங்க, உணர்றாங்க, தாங்கள் செய்தவைகள் எல்லாம் திரும்பி பார்க்கிறாங்க. அப்பதான் யூசுப் நபி அவங்களுடைய அந்த பாவனையை, முகப்பாவனையை பார்த்துட்டு, காலலா தஸ்ரீப அலைக்கும் யௌம், இன்றைக்கு பழி வாங்கப்படுதல் கிடையாது, என்னத்தான் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, என் சகோதரத்தான் இந்த மாதிரிலாம் செஞ்சீங்க, அதுக்கு நான் இப்போ பழிலாம் என்ன செய்ய போறது இல்லை, வாங்க போறது இல்லை. லா தஸ்ரீப அலைக்கும் யௌம், இன்றைக்கு உங்களுக்கு எந்த பழி வாங்குறதும் இல்லை. யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுடைய குற்றங்களை அவன் மன்னிக்கட்டும், அல்லாஹ் உங்களுடைய குற்றங்களை மன்னிக்கட்டும். ஒவ்வொரு அரஹ்மீன், அவன் அருளாளர்களுக்கெல்லாம் அருளாளன், அன்பாளனாக இருக்கிறான் என்று சொன்னார். சொல்லிட்டு இதுஹபு பி கமீசி ஹாதா, இந்த சட்டையை நீங்க கொண்டு போங்க, இந்த சட்டையை, அவர் ஒரு சட்டையை கொடுக்குறார் யூசுப், இந்த சட்டையை நீங்க கொண்டு போங்க, ஃபல்குஹு அனா வஜ்ஹி அபி, என்னுடைய தகப்பனாருடைய முகத்துல கொண்டு போய் இந்த சட்டையை என்ன செய்யுங்க, போடுங்க, ஏத்தி பசீரா, அவருக்கு பார்வை தெரியும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புறார். வஅதூனி பி அஹ்லிக்கும் அஜ்மஈன், அப்படி போட்டு அவருக்கு பார்வை தெரிஞ்சதுக்கு அப்புறம் மொத்த குடும்பத்தையும் அழைச்சிட்டு இங்க வாங்க. அப்போ யாக்கூபோடு அவங்களுடைய மனைவி மற்ற யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களையும் சேர்த்து அழைச்சிக்கிட்டு நேரம் இங்க என்ன செய்யணும், வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். வலம்மா ஃபஸலத்துல் ஈர், அப்போ இந்த ஒட்டக கூட்டம் புறப்பட்டு என்ன செய்து போகிறது. கால அபூஹும், இங்க இருந்து யூசுப் நபிட்ட இருந்து அந்த 8 பேரும் என்ன செய்றாங்க, வாங்க வேண்டிய ஜாமான்களையில வாங்கிட்டு இந்த சட்டையை வாங்கிட்டு அவங்க புறப்பட்டு போறாங்க. போகும்போது அங்க வீட்டுல யாக்கூப் நபி சொல்றாரு, கால அபூஹும் இன்னில அஜிது ரீஹ யூசுப், யூசுப்புடைய வாடையை நான் உணர்கிறேன். இவங்க இங்க இருந்து இப்பதான் போறாங்க, இன்னமும் போனாதான் அங்க கிளைமாக்ஸ் என்னங்கிறது தெரியும். அதுக்கு முன்னாலே யாக்கூப் நபி என்ன சொல்றாரு, யூசுப்புடைய வாடை எனக்கு என்ன செய்து தெரிகிறது, அப்ப யூசுப் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றார். லவ்லா அன்து ஃபன்னிதூன், ஆனா நான் ஏதோ பைத்தியக்கார மாதிரி உளறேன்னு சொல்லி என்ன மீது நீங்க பழி சுமத்தாதீங்க. இந்த வீட்டு உள்ளவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க, இந்த வயசான காலத்துல என்னத்தை போட்டு சொல்லிட்டு இருக்காரு இவரு, ஒரே யூசுப் யூசுப்னு நடக்காரு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா. அதனால என்ன அந்த மாதிரிலாம் பழிக்காதீங்க. ஆனா எனக்கு என்னமோ யூசுப்பை பற்றிய ஒரு வாடை, நறுமணம் எனக்கு என்ன செய்து வருது அப்படின்னு சொல்லி என்ன யாக்கூப் நபி சொன்னார். காலு தல்லாஹி இன்னக லஃபீ ضلالிகல் கதீம், ஆனா அந்த குடும்பத்துக்காரங்க சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக நீங்க
தவறான முடிவுல இருக்கிறீங்க, இன்னும் யூசுப்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் உள்ளவங்க மற்றவங்க என்ன செய்றாங்க சொல்றாங்க. இப்போ பலம்மா ஜா அல் பஷீர், பலம்மா அன்ஜா அல் பஷீர், அப்போ இந்த நற்செய்தியை கொண்டு அவர்கள் வந்தபோது, இந்த நற்செய்தி வந்தபோது அல்காஹும் அலா வஜீஹி, இந்த சட்டையை யாக்கூப் நபியுடைய முகத்துல என்ன செய்றாங்க போடுறாங்க. முகத்துல போடணும்னு அனுப்பியிருக்காங்க, சட்டையை உடம்புல போடுறதுக்கு அல்ல. ஏன், அவர் ரொம்ப மெலிஞ்சு போய் கண் பார்வையில கண்ணெல்லாம் பூஞ்சி ஆகி முன்னால வார ஆளுங்க போற வாழ்க்கை யாருமே தெரியாத அளவுக்கு நிலைமை மாறி. அப்போ அதுக்கு ஒரு ரெமெடி வேணுமா இல்லையா? அதுக்கு தான் என்ன செய்றாங்க, இந்த சட்டையை முகத்துல கொண்டு என்ன செய்யுங்க போடுங்க அப்படின்ன உடனே அவங்க என்ன செய்றாங்க முகத்துல போடுறாங்க. ஃபர்தத்த பசீரா, அவருக்கு நல்ல பார்வை கிடைத்து விட்டது. அவருக்கு யாக்கூப் நபிக்கு பார்வை கிடைத்து விட்டது. கால அலம்மா குல்லக்கும் இன்னி ஆலமு மினல்லாஹி மாலா தஅலமூன். அப்போ எல்லாரையும் பார்த்து யாக்கூப் நபி சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லலையா, நீங்க அறியாதவைகளை எல்லாம் அல்லாஹ்விடமிருந்து நான் அறிகிறேன் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று யாக்கூப் நபி என்ன செய்கிறார் சொல்லி காட்டுகிறார். காலு, அப்போது இந்த 8 பேரும் யாக்கூப் நபிட்ட தன்னுடைய தாப்பனாத்த சொல்றாங்க, யா அபானா இஸ்தக்ஃபிர் லனா துனுபனா, நாங்க செய்த இந்த குற்றத்திற்கு எங்களுக்காக அல்லாஹ்ட்ட நீங்க என்ன செய்யுங்க மன்னிப்பு கேளுங்க, நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படி சொல்லி என்ன செய்றாங்க சொல்றாங்க. இன்னா குன்னா ஃபாசிகீன், நாங்க தவறு இழைக்கக்கூடியவர்களாகவே இருந்திருக்கிறோம். யூசுப் நபிட்ட அர்த்தம் சொன்னாங்க. அப்ப அங்கேயும் என்ன அவங்க தப்பு பண்ணிட்டேன்னு உணரும் போதுதான் இல்ல இப்ப பழி நிற்பதெல்லாம் கிடையாது, அல்லாஹ் மன்னிக்கிறவனாக இருக்கிறான், அருளானாக இருக்கிறான் யூசுப் நபி சொல்லிட்டார். இங்க வந்ததுக்கு பிறகு உள்ள உறுத்துமா இல்லையா, தாப்பனாட்ட எவ்வளவு தகுதித்தங்களை சொல்லி எவ்வளவு உருட்டு பரட்டையெல்லாம் போட்டு என்ன எப்படியாவது யூசுப்பை தொலைச்சிடணும் யூசுப்புடைய என்ற அளவுக்கு அவங்களுடைய மனநிலை இருந்தா இல்லையா? இப்ப அவ்வளவு என்ன குற்றம் வெளுத்து போச்சு. இப்ப எந்த முகத்துல தன்னுடைய தாப்பனார் யாக்கூபிடத்தில் நிற்பது என்கிற அந்த உள் உணர்வு அவங்கள மன்னிப்பு கேட்க வைக்கிறது யாக்கூபிடத்துல. கால யாக்கூப் நபி சொல்கிறார், ரப்பி, உங்களுக்காக என்னுடைய ரப்பிடத்தில் நான் மன்னிப்பு கேட்கிறேன், இன்னஹுல் கஃபூர் ரஹீம், அவன் மன்னிக்கிறவன் அருளாளன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பலம்மா தஹலு அலா யூசுப் ஆவா இலகி அபவைஹி, அப்போ மொத்தமா யாருக்குன்னா சொல்லி அனுப்பிட்டாரா இல்லையா, சட்டையை போடணும், அவருக்கு பார்வை வரும், எல்லாரும் குடும்பத்தோட புறப்படி அங்க வந்துடணும், இங்க வரணும் அப்படின்னு சொல்லி யூசுப் நபி சொல்லி அனுப்பினாரா இல்லையா? அந்த அடிப்படை எல்லாரும் என்ன செய்றாங்க மொத்தமா புறப்பட்டு யூசுப் நபி என்ன செய்றாங்க வாராங்க. ஆவா இலஹி அபவைஹி கால உதுகுலு மிஸ்ர இன்ஷா அல்லாஹு ஆமினி. வந்ததுக்கு அப்புறம் யூசுப் நபி அவங்கள்ட்ட சொல்றாரு, நீங்க உடனே எகிப்துக்கு என்ன செய்யுங்க போங்க, அங்க உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது, அச்சம் இருக்காது, நீங்க என்ன செய்யலாம் அமைதியான ஒரு வாழ்க்கை என்ன செய்யலாம், நீங்க அங்க வாழலாம், எகிப்து நகருக்கு போங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு யூசுப் நபி தன்னுடைய தாப்பனாரு மற்றவங்கள்ட்ட என்ன செய்றாங்க சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த தன்னுடைய தாப்பனாருக்காக வேண்டி ஒரு சிம்மாசனத்தை ரெடி பண்ணி அதுல தன்னுடைய தாப்பனார என்ன செய்றாரு யூசுப் நபி யாக்கூப உட்கார வைக்கிறார். யாக்கூப் நபி என்ன செய்றாரு அதுல உட்கார வைக்கிறார். சுஜ்ஜதா, அந்த சேர்ல யாக்கூப் நபி உட்கார்ந்ததுக்கு பிறகு இவங்க எல்லாரும் சேர்ந்து அவருக்கு என்ன செய்றாங்க தலை வணங்குறாங்க. தலை வணங்கினா என்ன மரியாதை செலுத்துகிறார்கள். தலை வணங்கினான்னு அர்த்தம் சஜிதா செய்யறாங்கன்னு வருது, மரியாதை செய்தார்கள், மரியாதை செய்தார்கள். ஒக்கால யூசுப் நபி பேசுறார், இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் யாக்கூப் வந்தாச்சு, நீங்க நல்ல பாதுகாப்பா எகிப்துல போய் இருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு முன்னால ஒரு சிம்மாசனத்தை ரெடி பண்ணி தன்னுடைய தகப்பனை தூக்கி அதில் உட்கார வச்சு அழகு பார்க்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து தகப்பனுக்கு என்ன செய்றாங்க குனிந்து பணிந்து என்ன செய்றாங்க அவருக்கு மரியாதை என்ன செய்றாங்க செய்தாங்க. செய்ததுக்கு பிறகு யூசுப் நபி சொல்கிறார், யா அபதி ஹாதா தஅவீலு ருயாய மின் கபில், அன்பு தந்தையே, இதுதான் நான் முன்னால கனவு கண்டேனா இல்லையா? என்ன கனவு? 11 பேர் 11 நட்சத்திரம் எனக்கு என்ன சஜிதா செய்வதாக நான் கனவு கண்டேன். எத்தனை நட்சத்திரம்? 11 நட்சத்திரம் சஜிதா செய்வதாக நான் கனவு கண்டேன். அப்படி தன்னுடைய தாப்பன் யாக்கூப்ட சொல்லும் போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, எப்பா அதை யார்ட்டையும் சொல்லிடாத, நல்லா இருப்ப அப்படி சொல்லி என்ன செய்றாரு அவர் சொன்னார். அந்த கனவுக்கான விளக்கம் கடைசியில் இங்க வந்து என்ன செய்யுது நிக்குது. 11 பேர் சேர்ந்து யாக்கூப் என்ன செய்றாங்க தலை வணங்குறாங்க. 11 பேரும் யாக்கூப சிம்மாசனத்துல உட்கார வச்சு 11 பேர் யாக்கூப் என்ன செய்றாங்க தலை வணங்குறாங்க. யூசுப்புக்கு நட்சத்திரம் தலை வணங்குறதாக அவர் கனவு கொண்டார். அதுக்கான விளக்கம் என்ன? யாக்கூப் என்கிற அந்த
அதாவது இந்த உச்சபட்ச நட்சத்திரத்துக்கு எல்லாரும் என்ன செய்றாங்க, தலை வணங்குறாங்க என்பது இந்த செய்தியினுடைய விளக்கம் அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. கது ஜஅலஹா ரப்பி ஹக்கா, இதுதான் என்னுடைய ரப்பு உண்மையாக என்ன காட்டியது, உண்மையாக நிகழ்த்தியது. ஒக்கது அஹ்ஸன பி இது அஹ்ரஜனி மின சிஜின், அந்த என்னுடைய ரப்பு இருக்கான அவன் என்னை சிறை கொட்டடியில் இருந்து என்னை வெளியே அதாவது விடுதலையாகி வரும்போதும் அவன் எனக்கு பேருபகாரம் செய்திருக்கிறான். என்ன பேருபகாரம்? சிறை கொட்டடியிலிருந்து சும்மா சாதாரணமா வந்தாரா? ஒரு அமைச்சராக வந்து ஒரு அரியணையில வந்து என்ன உட்கார்றாரு, ஒரு நிதியமைச்சராக வந்து என்ன உட்கார்றாரு. ஒரு குற்றவாளி சிறை குட்டையிலிருந்து வெளியே வந்த உடனே நிதியமைச்சர் பொறுப்பு கிடைக்குமா? அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், யூசுப்புக்கு பேருபகாரம் செய்திருக்கிறான். அது மட்டுமல்லாமல் ஷைத்தான் எனக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கு மத்தியில அவன் ஏற்படுத்திய மிகப்பெரிய இந்த பிளவையும் இந்த அதாவது இந்த பிளவையும் இந்த குரோதத்தையும் அல்லாஹ் அனுசரிக்கிறான், மாற்றி அமைத்திருக்கிறான். இப்ப எல்லாருக்கும் இடையில இப்ப இந்த நேசவாசம் வந்துருச்சு. இது அல்லாஹ் எனக்கு செய்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பேருபகாரம். இன்ன ரப்பி லத்தீஃபுன் லிமா யஷா, அல்லாஹ் அவன் தான் நாடியவற்றை நுட்பமாக செய்யக்கூடியவன். இன்னஹு ஹுவல் அலீமுல் ஹகீம், அவன் அறிஞனாக அவன் ஞானமிக்கவனாக இருக்கிறான் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க சொல்லி காட்டுறாங்க. சொல்லிட்டு ரப்பி கது ஆதைத்தனி மினல் முல்க், அல்லாஹ்வே எனக்கு நீ ஒரு பெரிய அதிகாரத்தை நீ எனக்கு வழங்கினாய். அல்லம்தனி மின் தாவில் அஹாதீஸ், எனக்கு கனவுகளுக்கான விளக்கங்களை சொல்கிற அந்த அறிவையும் எனக்கு நீ ஊட்டினாய். பாத்திர சமாவாத்தி வல்லாரும், வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைக்கின்றவனே, அந்த வலி ஃபித் துன்யா வல் ஆஹிரா, நீதான் இந்த உலகத்திற்கும் மறு உலகத்திற்கும் எனக்கு பொறுப்பாளனாவாய். தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், ஆதலால் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்னை மரணிக்க வைக்கிற போது முஸ்லிமாக மரணிக்கவை. வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்லோர்களில் என்னை நீ என்ன செய்ய சேர்த்திடு என்று சொல்லி யூசுப் நபி என்ன செய்கிறார், அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கிறார். இந்த செய்தியை ஃபுல்லா அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். தாலிக மின் அம்பாயில் கைப், இதெல்லாம் நபிக்கு தெரியுமா? தெரியாது. இது எத்தனையோ ஆண்டுக்கு நபி அவர்கள் இறை தூதராக வருவதற்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை மறைவாக நடந்த பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததை நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான். தாலிக மின் அம்பாயில் கைப், இது மறைவான செய்திகள். இது எல்லாமே என்னது? மறைவான செய்திகள். நூஹி இலை, இதை உமக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம், வஹியாக நாம் அறிவித்திருக்கிறோம். வமா குன்த லதைஹிம் இது அஜ்மவு அம்ரஹும் வஹும் யம்குரூன், நீங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து சரி ஆலோசனை பண்ணாங்களா இல்லையா? எல்லாரும் கூட்டாஞ்சோறு ஆக்கி எப்படியாவது யூசுப்பை தொலைச்சிடணும்னு சொல்லி பிளான் பண்ணாங்களா இல்லையா? அந்த நேரத்துல நீ இருக்கல்ல. அதனால என்னென்ன நடந்துச்சு, கடைசியில எப்படி இந்த கதை முடிஞ்சது என்பதை மறைவானதை இப்போது உமக்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான் சொல்லிவிட்டு சொல்கிறான். வமா அக்ஸருன் நாஸ் வலவ் ஹரஸ்த பிமுஃமினீன், வமா அக்ஸருன் நாஸ், மக்களில் அதிகமானோர் நீர் எவ்வளவு அவர்கள் மீது பரிவு காட்டினாலும் எவ்வளவு அவர்களுக்காக நீ ஆசைப்பட்டாலும் அல்லாஹ் நாடாமல் அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் நாடாமல் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான் முடிக்கிறான். 103ஆம் வசனத்தை என்ன செய்து இதோடு என்ன செய்ய இந்த சம்பவம் முடிந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறான். பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாக்கூப் நபியுடைய பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க யாக்கூப் நபிக்கும் யாக்கூப் நபி பிள்ளைங்க இடத்திலும் எப்படியெல்லாம் நடந்திருக்காங்க, என்னென்ன சதிகளையெல்லாம் பின்னினார்கள், அதுல இருந்து எப்படி அவர்கள் மீண்டார்கள் என்கிற ஒரு வரலாற்றை அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். இது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான நடந்த நிகழ்வாக அல்லாஹ் நபிக்கு சொல்வதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இப்படியும் பெற்றவங்க இருக்கிறாங்க, இப்படியும் பிள்ளைகள் இருக்கிறாங்க. இதற்கு முன்னால இப்ராஹிம் நபி அவருடைய தந்தை, அதுக்கு முன்னால நூஹ் அவருடைய மனைவி அவருடைய மகன், அவங்க அதுக்கு முன்னால ஆதம் அவருடைய பிள்ளைங்க, இப்படி ஒவ்வொரு தகப்பனுக்கும் பிள்ளைக்குமான உறவு எப்படி இருந்தது, இங்க யாக்கோபுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்குமான உறவு எப்படி இருந்தது என்பது எல்லாமே அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் இந்த வஹீயின் மூலமாக என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். இன்ஷா அல்லாஹ் தொடரும்.